ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம பாலிட்டி செகண்ட் கிளாஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் இந்திய அரசியலமைப்பின் தோற்றம், மேக்கிங் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ நேற்றுக்கு வீடியோவில் என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா, நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இப்போ இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது ஒன்று உருவாக்குறதுக்கு முன்னாடி நம்ம அதுக்கு இண்டிபெண்டன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமா இருந்திருக்கும். அப்போ அந்த இண்டிபெண்டன்ஸை வாங்குறதுக்கு முன்னாடி பிரிட்டிஷ் இந்தியாவுக்கு கீழே பிரிட்டிஷ்க்கு கீழே இருந்தப்ப என்ன மாதிரியான சட்டங்கள் எல்லாம் கொண்டு வந்தாங்க, இந்த மாதிரியான ஆக்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருப்பாங்க. ரெகுலேட்டிங் ஆக்ட் 1773 கொண்டு வந்தாங்க. பிட்ஸ் இந்தியா ஆக்ட் 1784. ஸோ அதை அமெண்ட்மெண்ட் பண்ணது 1786 1786 பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் சார்ட்டர் ஆக்ட்ஸ் அப்படிங்கிறது கொண்டு வந்திருப்பாங்க. பட்டய சட்டம் 1793 ஒன்று, 1813 ஒன்று, 1833 கடைசி பட்டய சட்டம் 1853. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 1858 இந்திய அரசு சட்டம், இந்திய நல்லாட்சி சட்டம் அப்படிங்கிற ஒன்று கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் முக்கியமானது அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா 1861 ஒரு அந்த சட்டம் அப்படிங்கிறது கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமானது 1909 மிண்டோ மார்லி சீர்திருத்தம், 1919 மாண்டேக் செம்ஸ்ஃபோர்டு. ஸோ மாண்டேக் செம்ஸ்ஃபோர்ட் சட்டத்தை ஆராயறதுக்காக சைமன் கமிஷன் கொண்டு வந்திருப்பாங்க. சைமன் கமிஷனோட முடிவுகளை பேஸ் பண்ணி தான் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 அப்படிங்கிறத கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இது எல்லாமே நேற்றுக்கு கிளாஸில் நம்ம பார்த்தோம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மேக்கிங் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன். ஸோ நேற்றுக்கு கேட்ட கொஸ்டின்ஸ்க்குமே நிறைய பேர் ஆன்சர் பண்ணியிருந்தீங்க. அண்ட் கடைசியில் கொஸ்டின்ஸ் இதில் எப்படி கேட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஓகேவா? ஸோ நான் இப்போ ரெண்டுக்குமே சேர்த்து ஃபைனலாக ப்ரீவியஸ் இயரில் எந்த மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி இந்த டாபிக் பார்த்துடலாம். அண்ட் இடையில கேட்குற கொஸ்டின்ஸ்க்கு அப்படியே கமெண்டில் ஆன்சர் பண்ணிடுங்க. அண்ட் ஏதாவது சஜஷன் இருந்தால் நீங்கள் சொல்லலாம் எப்பயும் போல். ஓகேவா? ஃபைன். அப்போது ஃபஸ்ட்டு இந்திய அரசியலமைப்பின் தோற்றம் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா, நம்ம கண்ட்ரிக்கு ஒரு கான்ஸ்டியூஷன் வேணும் அப்படிங்கிற ஒரு கருத்தை ஃபஸ்ட்டாக யார் முன்வைப்பாங்க அப்படின்னா எம்என் ராய் அவர்கள் தான் முன்வைப்பாங்க. 1934 அவர் தான் சொல்லுவார், இந்தியாவுக்கு ஒரு கான்ஸ்டியூஷன் வேணும், இந்திய அரசியலமைப்பு அப்படிங்கிறது உருவாக்கப்படணும் அப்படின்னு சொல்லியிருப்பார். அதுக்கப்புறம் அதே மாதிரியான ஒரு கருத்தை ஐஎன்சி, இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் 1935 முன் வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1938 ஜவஹர்லால் நேரு அதே விஷயத்த சொல்லியிருப்பார், இந்தியாவுக்கு இந்திய அரசியலமைப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் கொண்டு வரப்படணும். ஸோ அப்படி கொண்டு வந்தால் தான் நம்ம மக்களை நம்ம வழி நடத்த முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். ஸோ இதில் இன்னொரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டாக ஒரு வில்லேஜில் நடைபெற்ற ஐஎன்சி. ஓகே ஃபைன். அதுக்கு முன்னாடி என்னென்னா ஒன்று சொல்லிக்கிறேன். ஸோ இங்கிலீஷில் நோட்ஸ் கேட்டிருந்தீங்க. நான் ஹேண்ட் ரிட்டனாக எழுதுறதுனால ஸோ ரெண்டையுமே எழுதுறது கொஞ்சம் டஃப், அது உங்களுக்கே தெரியும். அதனால் நான் பைலிங்குவலாக நான் சொல்கிறது மேக்ஸிமம் பைலிங்குவலாக தான் சொல்லுவேன். ஓகே? ஸோ கண்டிப்பாக இங்கிலீஷ் மீடியமுக்கு புரியும். நீங்கள் ரன்னிங் நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ நான் சில இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ் எல்லாம் உங்களுக்கு இந்த இதுலேயே இங்கிலீஷ்லேயே கொடுத்துருக்கேன். சப்போஸ் ஏதாவது வேர்ட்ஸ் புரியல அப்படின்னா சொல்லுங்கள். ரொம்ப டெக்னிக்கல் வேர்ட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக இங்கிலீஷில் தான் சொல்லுவேன். ஓகேவா? ஓகே ஃபைன். அப்போது ஃபஸ்ட்டாக கிராமத்தில் நடைபெற்ற ஐஎன்சி மீட்டிங் எங்கே நடந்திருக்குன்னா பாசிப்பூர் அப்படிங்கிற பிளேஸ். ஸோ இது எங்கே இருக்குன்னா மகாராஷ்டிராவில் இருக்குது. இதுக்கு யார் ஹெட்டாக இருந்திருப்பாங்க அப்படின்னா நேரு, ஜவஹர்லால் நேரு தான் ஹெட்டாக இருந்திருப்பார். ஸோ நேற்றுக்கே நம்ம பார்த்துருப்போம் 1885 தான் ஃபஸ்ட்டாக ஐஎன்சி அப்படிங்கிறது ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க, ஆலன் ஆக்டேவியன் ஹியூம். ஸோ அதோட ஃபஸ்ட்டு மீட்டிங் பம்பாயில் நடந்திருக்கும். அதுக்கு ஹெட்டாக யார் இருந்திருப்பாங்க? உமேஷ் சந்திர பானர்ஜி அப்படிங்கிறவர் இருந்திருப்பார். இதெல்லாம் பார்த்துருப்போம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அரசியலமைப்பு நிர்ணய சபையை அமைக்கும் கோரிக்கை எப்போ ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு அப்படின்னா ஸோ 1940 நேற்றே சொல்லியிருப்பேன், லின்லித்கோ பிரபு தான் இருந்திருப்பார். ஸோ அவர் ஆகஸ்ட் ஆஃபர் அப்படிங்கிற ஒரு ஆகஸ்ட் நன்கொடை அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருப்பார். அது என்னன்னா இந்தியன்ஸை கேட்காமலேயே இந்தியர்களை செகண்ட் வேர்ல்டு வாரில் ஈடுபடுத்துறதா ஓகே சொல்லியிருப்பார், அவர் அக்செப்ட் பண்ணியிருப்பார். ஸோ அதுக்காக தான் என்ன பண்ணியிருப்பாங்க, காங்கிரஸ்
அமைச்சரவையை கலைச்சிட்டு வந்து வெளியே வந்துடுவாங்க. ஸோ அதை வந்து யார் இவங்க பாகிஸ்தான் கோரிக்கை விடுத்துட்டு இருந்த முகமது அலி ஜின்னா, ஸோ அவங்க தலைமையில் வந்து டே ஆஃப் டெலிவரன்ஸ் மீட்பு தினம் அப்படின்னு சொல்லி அதை வந்து கொண்டாடுவாங்க 1939 டிசம்பர் 22. ஓகே, ஸோ இதெல்லாம் ஆல்ரெடி நான் சொன்னது தான். இப்போ ஆகஸ்ட் ஆஃபரில் வேறு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஓகே நீங்கள் வந்து இப்போது செகண்ட் வேர்ல்டு வாரில் ஈடுபட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக அதை முடிச்சு கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்குன்னு சொல்லி சில ஸ்பெஷல் விஷயங்கள் எல்லாம் நான் பண்ணித்தரேன் அப்படிங்கிற டொமினியன் அந்தஸ்து கொடுக்குறேன், ஸோ ஃப்ரீடம் வாங்குறதுக்கான எல்லா விஷயங்களையும் செஞ்சு தரேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் எல்லாம் சொல்கிறாரு. ஓகேவா, அதெல்லாம் அடங்குனது தான் அந்த ஆகஸ்ட் ஆஃபர் அப்படிங்கிறது, வேற ஒன்றும் கிடையாது. அடுத்தது அரசியல் நிர்ணய சபை உறுப்பினர்கள் வந்து கான்ஸ்டியூஷன் அசம்பிளி அப்படிங்கிறது ஃபார்ம் பண்ணுறாங்க. அப்போ அந்த ஃபார்ம் பண்ணும்போது ஒரு அசம்பிளி இருக்குது அப்படின்னா அதில் இருக்கிற மெம்பர்ஸ் வந்து எப்படி செலக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் தி பாப்புலேஷன். ஓகேவா, ஸோ மக்கள் தொகையை பேஸ் பண்ணி தான் அந்த உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்போ மக்கள் தொகையை பேஸ் பண்ணி அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா 10 லட்சம் மக்கள் தொகைக்கு ஒரு உறுப்பினர் அப்படிங்கிறது செலக்ட் பண்ணுறாங்க. 10 lakhs பீப்புளுக்கு per 10 lakhsக்கு 1 மெம்பர் அப்படிங்கிறது. ஓகேவா, ஸோ அதுதான் வந்து அந்த பேசிஸில் தான் வந்து மெம்பர்ஸ் அப்படிங்கிறவங்கள செலக்ட் பண்ணுறாங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 1946 வந்து கேபினெட் மிஷன். ஸோ நம்ம நேற்றே பார்த்துருப்போம். ஸோ அந்த கேபினெட் மிஷனில் யார் யார் இருந்தாங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். ஓகேவா, ஸோ கேபினெட் குழு கேபினெட் மிஷன் வந்து வராங்க இல்லையா. 1942 வந்து கிரிப்ஸ் தூதுக்குழு அப்படிங்கிறது அமைக்கப்படும். பட் அவங்க வந்து கொடுத்தது அறிக்கைகள் எல்லாம் பெருசாக சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லாதனால அது தோல்வி அடைஞ்சிடும். அதுக்கப்புறம் 1946 இந்த கேபினெட் மிஷனை வந்து அனுப்பி வைப்பாங்க இந்தியாவுக்கு. ஸோ அந்த சுதந்திரம் ரிலேட்டடாக தகவல் அளிக்கிறதுக்கு தான், ஸோ அறிக்கை அளிக்கிறதுக்கு. அப்போ அந்த ரிப்போர்ட்டு சப்மிட் பண்ண 3 பேர் கொண்ட ஒரு குழு வருவாங்க. ஓகே, கேபினெட் மிஷன் அவங்க தான் சொல்லுவோம். ஸோ அது யார் அப்படிங்கிறத சொல்லுங்கள். அண்ட் அந்த திட்டத்தின்படி தான் இந்தியாவில் அரசியல் நிர்ணய சபை அப்படிங்கிறது உருவாக்கப்படுது. ஓகேவா, ஸோ இது வந்து கேட்பாங்க, எந்த திட்டத்தின்படி இந்தியாவில் அரசியல் கான்ஸ்டியூஷன் அசம்பிளி அப்படிங்கிறது பேஸ்ட் ஆன் விச் பிளான் அப்படின்னு கேட்டால் கேபினெட் மிஷன். ஓகேவா, ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன், இந்தியாவோட அரசியல் அமைப்பு வந்து இந்த அரசியல் நிர்ணய சபை அவங்க எல்லாம் சேர்ந்து தான் நமக்கு இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறத மேக் பண்ணி தராங்க. ஸோ இதில் வந்து யார் யாரெல்லாம் மெம்பர்ஸாக இருப்பாங்க அப்படிங்கிறதும் இம்பார்ட்டன்ட் டேட்டா தான். ஸோ மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா 389 பேர் இருப்பாங்க. ஓகேவா, இதில் 292 பேர் வந்து ப்ராவின்சஸை சேர்ந்த மெம்பர்ஸ். ஓகேவா, மாகாண பிரதிநிதிகள் வந்து 292 பேர். பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் சுதேச அரசுகள் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களில் இருந்து எத்தனை உறுப்பினர்களை தேர்ந்தெடுத்திருப்பாங்க அப்படின்னா 93 பேர். இது போக பலுச்சிஸ்தானை சேர்ந்த ஒருத்தரும் மாகாண முதன்மை ஆணையர் அப்படிங்கிறவர். ஓகேவா, அந்த சீஃப் கமிஷனர் அப்படிங்கிறவங்க இருப்பாங்க ப்ராவின்ஸில். ஸோ அவங்க வந்து 3 பேர். ஓகே, டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 389 பேர். இந்த நம்பர் வந்து மறக்கவே கூடாது, எப்போ கேட்டாலும் தெரியணும். 389 நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் டோட்டல் மெம்பர்ஸ். அப்போது இவங்களெல்லாம் இப்போ வந்து ஒரு கான்ஸ்டியூஷன் அசம்பிளி அப்படிங்கிறது ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இனி என்ன பண்ணணும் அப்படின்னா மீட்டிங்ஸ் கண்டக்ட் பண்ணணும். அப்போ ஃபஸ்ட்டு மீட்டிங் எப்போ நடக்குது? 1946 டிசம்பர் 9 நடக்குது. ஸோ ஃபஸ்ட்டு மீட்டிங்கோட தீம் என்ன அப்படின்னா, ஓகே இப்போ வந்து அசம்பிளி ஃபார்ம் பண்ணியாச்சு, ஃபஸ்ட்டு மீட்டிங்கும் வச்சாச்சு. இப்போ என்ன, ஒரு அசம்பிளி நல்லா போகணும் அப்படின்னா அதுக்கு ஒரு லீடர் வேணும் இல்லையா, அதான் முக்கியமான விஷயம். அப்போ ஃபஸ்ட்டு மீட்டிங்கில் ஓகே லீடரை செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத தான் தீமாக வைக்கிறாங்க. அப்போது தற்காலிக தலைவர் டெம்பரரி பிரசிடெண்ட்டை வந்து செலக்ட் பண்ணுறாங்க. இந்த மீட்டிங்கில் வந்து எத்தனை பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 211 மெம்பர்ஸ் அப்படிங்கிறவங்க பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இவங்க எல்லாம் சேர்ந்து தற்காலிக தலைவரை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. ஸோ இதுக்கு மெயினாக தற்காலிக தலைவராக ஒருத்தர் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பெயரை வந்து ஒருத்தர் பரிந்துரைப்பார். யாருன்னா ஜேபி கிருபால்னி அவர்கள். ஸோ அவர் தான் வந்து இந்த தற்காலிக தலைவரை சொல்கிறாரு. ஸோ தற்காலிக தலைவராக யாரை இருக்க சொல்கிறாருன்னா டாக்டர் சச்சிதானந்த சின்ஹாவை சொல்கிறாரு. ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த டைமில் வந்து இவர் தான் வந்து அந்த எல்டர், அங்கே இருந்த மெம்பர்ஸ்லேயே வந்து ரொம்ப மூத்தவராக இருந்தவர் டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா தான். ஸோ அந்த மூத்தவர் ஒரு அசம்பிளி இருக்குது அப்படின்னா அதில் ஒரு மூத்தவரை ஹெட்டாக செலக்ட் பண்ணணும், பிரசிடெண்ட்டாக செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிற ப்ரொசீஜர் எங்கேருந்து எடுக்கப்பட்டுச்சு அப்படின்னா ஃப்ரெஞ்சு கான்ஸ்டியூஷன். ஓகே, ஸோ அங்கேருந்து தான் எடுத்திருப்பாங்க. அதை பேஸ் பண்ணி தான் ஜேபி கிருபால்னி என்ன சொல்லுவார், சச்சிதானந்த சின்ஹாட்ட நீங்களே ஹெட்டாக இருங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாரு. ஓகே, அவரும் அதுக்கு சம்மதம் தெரிவிச்சிருப்பார். செகண்ட் மீட்டிங் எப்போ நடக்குதுன்னா 1946 டிசம்பர் 11. ஓகே, ஒரு
2 days கழிச்சு நடக்குது. ஸோ இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சச்சிதானந்த சின்ஹா வந்து இறந்துடுறாரு. அதனால பெர்மனன்ட் பிரசிடென்ட் ஒருத்தரை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம். அப்போ தான் வந்து டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவர்களை பெர்மனன்ட் பிரசிடெண்டாக செலக்ட் பண்ணுறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் 2 துணைத் தலைவர்களையும் தேர்ந்தெடுக்கிறாங்க. யாரெல்லாம் அப்படின்னா ஹெச்சி முகர்ஜியும் விடி கிருஷ்ணமாச்சாரி. ஓகேவா, எல்லா நேமுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ டெம்பரரி பிரசிடெண்டாக டாக்டர் சச்சிதானந்த சின்ஹாவை தேர்ந்தெடுக்கிறாங்க. பெர்மனன்ட் பிரசிடெண்டாக ராஜேந்திர பிரசாத் அவர்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. துணைத் தலைவராக ஹெச்சி முகர்ஜியையும் விடி கிருஷ்ணமாச்சாரி அவர்களையும் தேர்ந்தெடுக்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இப்போ ஒரு அரசியலமைப்பு நிர்ணய சபையெல்லாம் வச்சுட்டாங்க. அப்போ அதுக்கு வந்து ஒரு சட்ட ஆலோசகர் கண்டிப்பாக அதுக்கு வந்து அட்வைஸ் கொடுக்கறதுக்கு ஒருத்தர் வேணும் இல்லையா? அதுக்காக தான் யாரை வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சட்ட ஆலோசகராக பிஎன் ராவ் அப்படிங்கிறவரை செலக்ட் பண்ணுறாங்க. ஓகேவா, யார்? பிஎன் ராவ். அடுத்தது 3வது கூட்டம். ஸோ 3வது கூட்டம் அப்படிங்கிறது 1946 டிசம்பர் 13 நடக்குது. டிசம்பர் 13, 1946. ஸோ இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா குறிக்கோள் தீர்மானம், அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் அப்படிங்கிறத யார் கொண்டு வராங்க அப்படின்னா ஜவஹர்லால் நேரு அவர்கள் கொண்டு வராங்க. ஸோ இந்த அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் அப்படிங்கிறது எப்போ ஏற்றுக்கொள்ளப்பட்டது, எப்போ அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க, நம்ம கான்ஸ்டியூஷன் அசம்பிளி வந்து எப்போ அடாப்ட் பண்ணாங்கன்னா 1947 ஜான்வரி 22 அடாப்ட் பண்ணாங்க. இந்த டேட் எல்லாமே ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட், நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இந்த அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் தான் அந்த ப்ரியாம்பிள் அப்படிங்கிறத மேக் பண்ணுறதுக்கு ஒரு பேஸாக இருந்திருக்கும். ஓகே, ஃபைன். அடுத்தது அரசியலமைப்பை உருவாக்க, நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனை உருவாக்க மொத்தமாக எவ்வளோ டேஸ் தேவைப்பட்டுச்சு? இது ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின். ஸோ 2 years 11 months 18 days, 2 வருஷம் 11 மாதங்கள் 18 நாட்கள் அப்படிங்கிறது தான் ஆச்சு. ஓகேவா, அப்போ இந்தியன் கான்ஸ்டியூஷனை மேக் பண்ண 2 years 11 months 18 days அப்படிங்கிறது ஆச்சு. ஸோ மொத்தமாக எத்தனை டேஸ் அந்த மீட்டிங்ஸ் நடந்திருக்கும் அப்படின்னா ஒரு இடைப்பட்ட காலத்தில், இதுக்கெல்லாம் இடைப்பட்ட காலத்தில் 166 நாட்களில் 11 செஷன்ஸ் அப்படிங்கிறது நடந்திருக்கும். இதில் ஒரு 114 டேஸ் வந்து ஃபுல்லாக விவாதங்கள், டிஸ்கஷன்ஸ் மட்டுமே வந்து பண்ணியிருப்பாங்க. ஓகே, அடுத்தது கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில் 15 பெண்கள் அப்படிங்கிறவங்க இடம்பெற்றிருப்பாங்க. ஸோ அதில் வந்து சுச்சிதா கிருபாலினி, அப்புறம் சரோஜினி நாயுடு, விஜயலட்சுமி பண்டிட், அம்மு சுவாமிநாதன், ஸோ பூர்ணிமா பானர்ஜி, துர்காபாய் தேஷ்முக். ஓகேவா, ஸோ இவங்க இந்த மாதிரி ஒரு 15 பேர் வந்து இருந்திருப்பாங்க அந்த கேங்கில். ஸோ கண்டிப்பாக இது இம்பார்ட்டன்ட், எத்தனை பெண்கள் எத்தனை பேர் இருந்தாங்க அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சட்ட ஆலோசகர் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இதோட செக்ரட்டரி அப்படிங்கிறவர் ஒருத்தர் இருந்திருப்பார். அது யார் அப்படின்னா ஹெச்பிஆர் ஐயங்கார். ஓகேவா, கான்ஸ்டியூஷன் அசம்பிளி அதோட செக்ரட்டரி ஹெச்பிஆர் ஐயங்கார். நோட் பண்ணிக்கோங்க, ஹெச்பிஆர் ஐயங்கார், ஹெச்பிஆர் ஐயங்கார். ஓகேவா, ஹெச்பிஆர் ஐயங்கார். நெக்ஸ்ட்டு இந்தியா வந்து காமன்வெல்த் உறுப்பினர் நாடு, அதில் வந்து எப்போ மெம்பர் ஆகியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1949 மேல வந்து மெம்பர்ஷிப் வாங்கியிருப்பாங்க. ஓகேவா, 1949 மே. ஸோ ராட்டிஃபைஸ் த மெம்பர்ஷிப் ஆஃப் காமன்வெல்த். ஓகே, எப்போ? மே 1949 அவங்க எப்போ இந்தியா வந்து அதை அடாப்ட் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப முக்கியமானது. அடுத்தது எந்தெந்த விஷயங்களை எப்பப்போ அடாப்ட் பண்ணாங்க அப்படிங்கிறது. நம்ம நேஷ்னல் ஃப்ளாக் அப்படிங்கிறது ஜூலை 22, 1942 அடாப்ட் பண்ணியிருப்பாங்க. தேசிய கீதம், நேஷ்னல் சாங் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஜான்வரி 24, 1950. ஸோ தேசிய பாடலுமே ஜான்வரி 24, 1950 தான். தேசிய சின்னம் அது வந்து ஜான்வரி 26, 1950 நம்ம ரிப்பப்ளிக் வாங்கின நாள் அன்னைக்கு. உச்ச நீதிமன்றம் பார்த்தீங்க அப்படின்னா ஜனவரி 28, 1950 ஃபஸ்ட்டு இது வந்து தொடங்கி வச்சுருப்பாங்க. இந்திய தேர்தல் ஆணையம் ஜனவரி 25, 1950. ஸோ அது நமக்கு தெரியும், ஏன்னா நேஷ்னல் ஓட்டர்ஸ் டே அப்படிங்கிறது இந்த ஜான்வரி 25 தான் செலிப்ரேட் பண்ணுறோம். அடுத்தது முதல் பொது தேர்தல், ஃபஸ்ட்டு ஜென்ரல் எலெக்ஷன் அப்படிங்கிறது எப்போ நடந்திருக்கோன்னா 1951 அக்டோபர் 25 இருந்து 1952 பிப்ரவரி 21 வரைக்கும் நடந்திருக்கும். ஓகேவா, ஸோ இதான் வந்து ஃபஸ்ட்டு ஜென்ரல் எலெக்ஷன். இந்த டேட் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ இந்த ஃபஸ்ட்டு ஜென்ரல் எலெக்ஷனில் எத்தனை பார்ட்டிஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்கன்னா மொத்தம் 53 கட்சிகள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க.
அடுத்தது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்க மொத்தம் எத்தனை கமிட்டிஸ் வந்து வச்சுருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னா 8 மேஜர் கமிட்டிஸும் 14 மைனர் கமிட்டிஸும். ஸோ இது வந்து ஓல்டு லக்ஷ்மிகாந்தில் பார்த்தீங்க அப்படின்னா 8 மேஜர் கமிட்டிஸ் அண்ட் 13 மைனர் கமிட்டிஸ்னு இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து இப்போ ரீசெண்டாக நடந்த எக்ஸாம்ஸ்லாம் நார்த் இந்தியாஸ்லலாம் நிறைய எக்ஸாம்ஸ் நடக்கும் இல்லையா, ஸோ அதெல்லாம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 14 மைனர் கமிட்டிஸ் அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. சில புக்கில் வந்து 15 மைனர் கமிட்டிஸ் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு. ஆக்சுவலாக மைனர் கமிட்டிஸ் வந்து நிறைய இருந்திருக்கும், அது உண்மைதான். பட் நமக்கு வந்து இந்த மேஜர் கமிட்டி அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். எத்தனை மேஜர் கமிட்டி அப்படின்னா 8 மேஜர் கமிட்டிஸ் வந்து இருந்துச்சு. ஸோ இந்த மேஜர் கமிட்டியில் ஒன்று தான் பார்த்தீங்க அப்படின்னா டிராஃப்டிங் கமிட்டி அப்படிங்கிறது. ஸோ வரைவு குழு இல்லையா, ஸோ இந்த வரைவு குழுவுக்கு வந்து யார் லீடராக இருந்திருப்பாங்க, நம்ம அம்பேத்கர் அவர்கள் வந்து லீடராக இருந்திருப்பார். ஓகேவா, அதான் வந்து டிராஃப்டிங் அப்படி. ஸோ இந்த நம்ம அதை பார்க்கலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மேஜர் கமிட்டிஸில் வந்து ஒரு 8 கமிட்டிஸ் சொன்னேன் இல்லையா, ஸோ அந்த 8 கமிட்டியும் வந்து யார் யார் தலைமையில் இருந்தது அப்படிங்கிறது. ஸோ மைனர் கமிட்டி பெருசாக இம்பார்ட்டன்ட் கிடையாது, மேஜர் கமிட்டிஸ் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹெட்டிங் இங்கே வராது. ஸோ யூனியன் பவர்ஸ் கமிட்டி, அதாவது அதிகார குழு, மத்திய அதிகார குழு யார் தலைமையில் இருந்ததுன்னா நேருவோட தலைமையில் இருந்திருக்கும். யூனியன் கான்ஸ்டியூஷன் கமிட்டி, ஸோ அரசியல் அமைப்பு கமிட்டி, அதுவும் ஜவஹர்லால் நேரு தான். ஸோ யூனியன்னு வந்தாலே ஜவஹர்லால் நேரு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது ப்ராவின்ஷியல் கான்ஸ்டியூஷன் கமிட்டி, மாகாண அரசியல் அமைப்பு அப்படிங்கிறது சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களோட தலைமையில் நிறுவப்பட்டிருக்கும். டிராஃப்டிங் கமிட்டி, ஸோ இது நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும், அம்பேத்கர் அவர்கள். விதிகள் குழு, ஓகேவா, ஸோ ரூல்ஸ் கமிட்டி அப்படிங்கிறது ஒன்று, இது டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவர்கள் தலைமையில். ஸ்டியரிங் கமிட்டி அப்படிங்கிறது ஜவஹர்லால் நேரு தலைமையில், ஸ்டேட்ஸ் கமிட்டி, ஓகேவா, ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் இந்த மாதிரியெல்லாம் வந்தாலே ஜவஹர்லால் நேரு. அண்ட் ஸ்டியரிங் கமிட்டி டாக்டர் ராஜேந்திர பிரசாத், ஓகேவா, ஸ்டியரிங் அண்ட் ரூல்ஸ் ரெண்டுமே வந்து ராஜேந்திர பிரசாத். ஆலோசனை குழு அட்வைசிங் கமிட்டி, இதில் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அப்புறம் ட்ரைபல் மைனாரிட்டிஸ், ஸோ இவங்களுக்கான ஒரு ஆலோசனை எல்லாம் கொடுக்கறதுக்கான ஒரு கமிட்டி தான். இதுக்கு வந்து வல்லபாய் பட்டேல் அவர்கள் தலைமை தாங்கியிருப்பாங்க. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவோட கான்ஸ்டியூஷனை வந்து தன்னோட கைப்பட இத்தாலிய பாணியில் எழுதினது யார் அப்படின்னா பிரேம் பெஹாரி நரேன் ரைஜடா அப்படிங்கிறவர். ஸோ இவர் தான் வந்து இட்டாலியன் ஃபோன்ட்டில் தன்னோட கைப்பட எழுதியிருப்பார். அடுத்தது வரைவு குழு, ஸோ டிராஃப்டிங் கமிட்டி, இதோட ஹெட் யார், B.R. அம்பேத்கர். இந்த டிராஃப்டிங் கமிட்டி எப்போ நிறுவப்பட்டிருக்கும், ஆகஸ்ட் 29, 1947. ஓகேவா, ஸோ வரைவு குழுவோட வழிகாட்டி அப்படின்னு சொல்லி யாரை சொல்கிறாங்க அப்படின்னா ஜவஹர்லால் நேரு அவர்களை தான் சொல்கிறாங்க. இந்த டிராஃப்டிங் கமிட்டியில் அம்பேத்கர் அவர்களோட சேர்த்து மொத்தம் 7 மெம்பர்ஸ் இருப்பாங்க. அம்பேத்கர் அவர்கள், கோபாலசாமி ஐயங்கார், அலாடி கிருஷ்ணசாமி ஐயர், K.M. முன்ஷி, சையத் முகமது சாதுல்லா, N. மாதவராவ். ஸோ இவர் வந்து B.L. மிட்டர் அப்படிங்கிறவருக்கு பதிலாக நியமிக்கப்பட்டிருப்பார். இந்த மிட்டர் வந்து உடம்பு சரியில்லாதனால அந்த பதவியிலேருந்து விலகி இருப்பார். அவருக்கு பதிலாக மாதவராவ் நியமிக்கப்பட்டிருப்பார். ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம், மாதவராவும் எம்மு தான், மிட்டரும் எம்மு தான். ஸோ மிட்டருக்கு பதிலாக மாதவராவ். அதே மாதிரி கிருஷ்ணமாச்சாரி வந்து D.P. கெய்தான் அப்படிங்கிறவருக்கு பதிலாக நியமிக்கப்பட்டிருப்பார். கெய்தான் வந்து அவர் வந்து இறந்துருவார் நியமிக்கப்பட்டதுக்கப்புறம். ஸோ அவருக்கு பதிலாக கிருஷ்ணமாச்சாரி. ஸோ இதுவுமே KK அப்படிங்கிறது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். இது MM அண்ட் இது வந்து KK. அடுத்தது இது வந்து எத்தனை நாட்கள் டிராஃப்டிங் கமிட்டி, ஓகேவா, அந்த டிராஃப்ட் வந்து கிரியேட் பண்ண அவங்களுக்கு எடுத்துச்சு அப்படின்னா 141 நாட்கள். அண்ட் இந்த கான்ஸ்டியூஷன் அடாப்டட், அரசியல் அமைப்பு எப்போ ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு அப்படின்னா நவம்பர் 26, 1949. ஸோ இந்த தினத்தை தான் நேஷனல் கான்ஸ்டியூஷன் டே, ஓகே, ஸோ இந்திய சட்ட தினம் அப்படின்னு சொல்லி நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். எப்போல இருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2015 இருந்து செலிப்ரேட் பண்ணுறோம். ஓகேவா, ஸோ இதில் வந்து டோட்டலாக 299 மெம்பர்ஸ் வந்து சைன் பண்ணியிருப்பாங்க. அதே போல் 1950 ஜனவரி 24 குடியரசு வாங்குறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி, ஓகே, அப்போ தான் கான்ஸ்டியூஷன் வந்து இறுதி வடிவம் பெறுது. ஸோ இறுதி வடிவம் பெற்று அது கேம் இன் டு ஃபோர்ஸ் அப்படிங்கிறது தான் ஜான்வரி 26, 1950. ஸோ அதில் வந்து 284 மெம்பர்ஸ் வந்து சைன் பண்ணுவாங்க. அடுத்தது நம்ம கான்ஸ்டியூஷனில் டோட்டலாக பார்த்தீங்கன்னா 22 பார்ட்ஸ், 8 ஷெட்யூல்ஸ், 395 ஆர்டிகல்ஸ் அப்படிங்கிறது ஸ்டார்டிங்கில் இருந்தது. அண்ட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 25 பார்ட்ஸ், 12 ஷெட்யூல்ஸ் அண்ட் 460
ஓகேவா ஆர்டிகல்ஸ் அப்படிங்கிறது இப்போ இருக்குது. ஆக்சுவலாக 395லேயே உள்ளடக்கமாக கொண்டு வந்திருப்பாங்க, அது எல்லாம் சேர்த்து தான் 460 அப்படிங்கிறது. பட் அந்த 395 தான் இருக்கும், உள்ளெல்லாம் அந்த ஏபி சப்கிளாஸ் ஏ சப்கிளாஸ் பி அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா. அப்போ இதில் இன்னொரு விஷயம் நம்ம பார்க்கணும் அப்படின்னா 1949 நவம்பர் 26ல் இந்த கான்ஸ்டியூஷன் அடாப்ட் பண்ணப்படுது இல்லையா, அந்த டைமில் எத்தனை ஆர்டிகல்ஸ் நடைமுறைக்கு வந்திருக்கும் அப்படின்னா ஒரு டோட்டலாக ஒரு 15 ஆர்டிகல்ஸ் நடைமுறைக்கு வந்திருக்கும். ஸோ அது என்னென்ன ஆர்டிகல்ஸ் அப்படிங்கிறத கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஆர்டிகல் 5, 6, 7, 8, 9. ஸோ இது சிட்டிசன்ஷிப் பற்றி பேசுகிறது, நமக்கு தெரியும். சிட்டிசன்ஷிப் பற்றி பேசுகிற பார்ட் எது அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள், எந்த பகுதி அப்படிங்கிறது. அண்ட் ஆர்டிகல் 60 இது பிரசிடென்டோட நியமனம் பற்றி பேசுறது. ஆர்டிகல் 324 எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. ஓகேவா. 366 அப்படிங்கிறது சம் டெஃபினிஷன்ஸ், சில வரையறைகள் பற்றி சொல்லும். 367 சில எக்ஸ்பிளனேஷன்ஸ், விளக்கங்கள் பற்றி சொல்லக்கூடியது. 392 அப்படிங்கிறது பிரசிடென்ட் தீர்வு காணக்கூடிய அதிகாரங்கள், சில பிரச்சனைகளில் பிரசிடென்ட் தீர்வு காணக்கூடிய அதிகாரங்கள் பற்றி சொல்கிறது தான் ஆர்டிகல் 392. 393 ஷார்ட் டைட்டில்ஸ், குறுகிய தலைப்புகள் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பேசக்கூடியது. ஸோ 379, 80, 88, 91 இது எல்லாமே இந்த டைம்லேயே நவம்பர் 29 டைம்லேயே நடைமுறைக்கு வந்திருக்கும். நவம்பர் 26 டைம்லேயே நடைமுறைக்கு வந்திருக்கும். பட் இது பின்னாட்களில் நீக்கப்பட்டிருக்கும். ஓகேவா. டோட்டலாக நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன் மேக் பண்ணுறதுக்கு 64 lakhs அப்படிங்கிறது செலவாயிருக்கும். அதே போல் எத்தனை கண்ட்ரீஸ்லேருந்து நம்ம அந்த ரூல்ஸ் எல்லாம் பாரோ பண்ணியிருப்போம் அப்படின்னா மோர் தென் 60 countries. ஓகேவா. ஃபைன். ஸோ இன்னொன்று இதில் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்ட்டாக ஃபஸ்ட்டாக வேர்ல்டுலேயே இந்த கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது உருவாகிறதுக்கு ஒரு பேஸ் கண்ட்ரி எதுன்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ். ஓகேவா. அது இம்பார்ட்டண்ட்டானது. ஓகே. ஸோ இதுதான் மேக்கிங் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறதுல இம்பார்ட்டன்ட் டேட்டாஸ். ஓகேவா. ஸோ ஸ்கூல் புக்ஸில் இருக்கிறதும் கொடுத்துருக்கேன். அண்டு ஃபைன். இப்போ இதுலேயே நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்திய அரசியல் அமைப்பின் மூலங்கள், சோர்சஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன். சொன்னேன் இல்லையா 60க்கும் மேற்பட்ட கண்ட்ரீஸ்லேருந்து எடுத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நான் ஒரு சில கொஷின்ஸ் ப்ரீவியஸ் இயரில் எப்படி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ இதில் உங்களுக்கு ஆன்சர்ஸ் தெரிஞ்சால் நீங்கள் ஆன்சர் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே. ஸோ இதுக்கான ஆன்சர்ஸ் எல்லாமே நான் நெக்ஸ்ட்டு நாளைக்குள்ள வீடியோவில் சொல்லுவேன். அண்ட் நீங்கள் இப்போ இதுக்கு ஆன்சர் பண்ணணும். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா இந்திய அரசியல் அமைப்பின் சிற்பி என அழைக்கப்படுபவர் யார்? ஓகே. இந்திய அரசியல் அமைப்பின் சிற்பி என அழைக்கப்படுபவர் யாருன்னு சொல்லணும். ஸோ ஆப்ஷன்ஸ் வேணும்னா சொல்கிறேன். அம்பேத்கர், ராஜேந்திர பிரசாத், HC முகர்ஜி, VT கிருஷ்ணமாச்சாரி. ஓகே. 4 பேரில் யார் அப்படின்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா காமன்வெல்த் அமைப்பின் உறுப்பினராக அங்கீகரிக்கப்பட்ட ஆண்டு. ஓகேவா. ஸோ இந்தியா காமன்வெல்த் அமைப்பின் உறுப்பினராக அங்கீகரிக்கப்பட்ட ஆண்டு. இந்தியா ராட்டிஃபைஸ் த மெம்பர்ஷிப் ஆஃப் தி காமன்வெல்த் கண்ட்ரி. ஓகேவா. ஸோ அந்த இயர் எப்போ அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சுதந்திர இந்தியாவிற்கு ஒரு அரசமைப்பு சட்டம் வேண்டும் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டாக பரிந்துரை பண்ணது யார் அப்படிங்கிறது. ஸோ இண்டிபெண்டன்ட் இந்தியா மஸ்ட் ஹாவ் ஒன் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு ரெக்கமெண்ட் பண்ணது யார் அப்படிங்கிறத சொல்லுங்கள். மோதிலால் நேருவா, MN ராயா, சுபாஷ் சந்திர போஸா, இல்லைனா மகாத்மா காந்தியா அப்படிங்கிறத சொல்லுங்கள். அடுத்தது அரசியலமைப்பு நிர்ணய சபையின் பிராந்திய அரசியலமைப்பு கமிட்டியின் தலைவராக இருந்தவர் யார்? ஸோ ரீஜனல் குரூப் அப்படிங்கிறது நான் சொன்னேன் இல்லையா, மேஜர் குரூப் 8 இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி. அதில் இந்த பிராந்திய குழுக்கு, அதாவது மாகாணங்களின் அரசியலமைப்பு குழு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருப்பேன். ஓகேவா. ஸோ அதுக்கு யார் ஹெட்டாக இருந்திருப்பாங்க அப்படிங்கிறத சொல்லணும். ரீஜனல் கான்ஸ்டியூஷன் கமிட்டியோட ஹெட்டு. ஸோ JP கிருபால்னியா, HC முகர்ஜியா, AV தாக்கரா, சர்தார் வல்லபாய் பட்டேலா. ஸோ இது எல்லாமே ப்ரீவியஸ் இயரில் கேட்கப்பட்ட கொஷின்ஸ். ஓகேவா. ஓகே ஃபைன். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு 4 பேரை சொல்கிறேன். அந்த 4 பேரில் யார் டிராஃப்டிங் குழுவில் உறுப்பினராக இல்லை அப்படிங்கிறத சொல்லணும். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு KM முன்ஷி, அலாடி கிருஷ்ணசாமி ஐயர், பட்டாபி சீத்தராமையா,
ஃபைனலாக கிருஷ்ணமாச்சாரி. ஓகே, ஸோ இவங்க 4 பேரில் யார் வரைவு குழுவில் உறுப்பினராக இல்லாதவங்க? ஓகே, KM முன்ஷியா, அலாடி கிருஷ்ணசாமி ஐயரா, பட்டாபி சீத்தாராமையாவா, கிருஷ்ணமாச்சாரியா? ஓகேவா? ஸோ இதுதான் இந்த மாதிரி கொஷின்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இன்னொரு கொஷின் பார்த்துக்கோங்க. இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபை யாருடைய முன்மொழிவின் அடிப்படையில் ஏற்படுத்தப்பட்டது? ஓகே, ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், இது நடத்தும் போதே சொல்லியிருப்பேன், யார் இந்த ப்ரப்போஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ப்ரப்போஸ் பேஸ் பண்ணி தான் இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டிருக்கும். ஸோ ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கிரிப்ஸ் மிஷனா, கேபினெட் மிஷனா, மவுண்ட் பேட்டன் பிளானா, நேரு பிளானா? ஓகே, ஸோ கிரிப்ஸ், கேபினெட் மிஷன், மவுண்ட் பேட்டன், நேரு பிளான். ஸோ இது 4ல் எது அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ இதுதான் இந்த மாதிரியான கொஷின்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஃபைன். ஸோ இந்திய அரசியலமைப்பு முழுமையாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு, ஸோ அதையும் அப்படியே கமெண்டில் சொல்லிடுங்க. ஃபைனா? ஓகேவா? ஸோ இதான் இந்த டாப்பிக்கில் ரிப்பீட்டடாக கேட்கப்பட்ட கொஷின்ஸ். ஒரு ரெஃபரன்ஸுக்கு தான் கொடுத்துருக்கேன். ஸோ இன்னும் நிறைய இருக்குது. நான் அதை பின்னாடி உங்களுக்கு நம்ம டெஸ்ட் வைக்கும்போது இல்லை அந்த மாதிரி டைமில் கேட்குறேன். ஓகே, ஸோ இப்போ ஒரு 6+7 கொஷின்ஸ் கேட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். அதுக்கு ஆன்சர் பண்ணிடுங்க. இப்போது சோர்சஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறதையும் அப்படியே பார்த்தோம் அப்படின்னா இது கம்ப்ளீட் ஆயிரும். ஓகே ஃபைன். ஃபஸ்ட்டு இந்திய அரசு சட்டம் 1935. ஸோ இது எதை பேஸ் பண்ணது அப்படின்னு, ஸோ ஃபஸ்ட்டு இந்திய அரசு சட்டம் 1935 இது எதை பேஸ் பண்ணி கொண்டு வந்திருப்பாங்க, எந்த ரெக்கமெண்டேஷன் படி? ஆக்சுவலாக ரெக்கமெண்டேஷன் சொல்ல முடியாது, ஒரு குழு அமைச்சிருப்பாங்க. அந்த குழுவோட ஒரு மறு வடிவம் அப்படிங்கிறது தான் இந்த 1935 ஆக்ட். ஸோ அதுலேருந்து எடுத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். நான் சொல்லியிருப்பேன் கிளாஸ் நடத்தும்போது, அது எதுன்னு சொல்லுங்கள். ஓகேவா? ஃபைன். இந்த 1935லேருந்து என்னெல்லாம் இந்தியன் கான்ஸ்டியூஷனுக்கு எடுத்திருப்பாங்க அப்படின்னா, ஆளுநர் அலுவலகம், கவர்னர் ஆஃபீஸ் அப்படிங்கிறது எடுத்திருப்பாங்க. ஆளுநர் உரை, ஓகேவா, கவர்னர் ஸ்பீச் கொடுப்பார்ல, அது எடுத்திருப்பாங்க. அப்புறம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆக்ஷன்ஸ் எல்லாம், அப்புறம் நீதித்துறை, நெருக்கடி கால சட்டமுறைகள், பொதுப்பணி தேர்வாணையம், கூட்டாட்சி தத்துவம், ஃபெடரல் ரூல்ஸ் அப்படிங்கிறது. ஓகேவா? அப்புறம் மத்திய பட்டியல், மாநில பட்டியல், இது எல்லாமே இந்த 9 விஷயங்களும் இந்திய அரசு சட்டம் 1935லேருந்து எடுத்திருப்பாங்க. ஓகே, நல்லா பார்த்துக்கோங்க. இதுலேருந்து கொஷின்ஸ் அப்படிங்கிறது கேட்பேன், எப்போ கேட்டாலும் தெரியணும். ஓகேவா? ஸோ இதை அப்படியே நோட் பண்ணிக்கிட்டாலும் சரி, அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிட்டாலும் சரி. ஓகே, ஆக்சுவலாக நான் இந்த பிடிஎஃப் நான் கொடுத்துருவேன் உங்களுக்கு, அதனால் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டெல்லாம் எடுக்க வேணாம், பிடிஎஃப் நான் கொடுத்துருவேன். ஓகே, அடுத்தது இங்கிலாந்து. ஸோ இங்கிலாந்தில் பார்த்தீங்க அப்படின்னா என்னெல்லாம் எடுத்திருப்பாங்க இங்கிலாந்துலேருந்து? பாராளுமன்ற முறை, அரசாங்கம். ஸோ ரிப்பீட்டாக கேட்டுகிட்டே இருப்பாங்க. அடுத்தது குடியரசு தலைவர் முறை. நல்லா பார்த்துக்கணும், பிரசிடெண்ட் அப்படிங்கிற ஒரு பொசிஷன் மட்டும்தான் இங்கிலாந்துலேருந்து எடுத்திருப்பாங்க. பிரசிடெண்ட்டுக்கான எலெக்ஷன் ப்ரொசீஜர் இங்கேருந்து எடுத்திருக்க மாட்டாங்க. அது பின்னாடி சொல்கிறேன், நல்லா நோட் பண்ணிக்கணும். குடியரசு தலைவர் முறை, அந்த பிரசிடெண்ட் அப்படிங்கிற ஒரு இதுதான், அந்த முறையை மட்டும்தான் இங்கிலாந்துலேருந்து எடுத்திருப்பாங்க. அடுத்தது இரு அவை பாராளுமன்ற முறை. ஸோ பைகேமரலிசம் அப்படிங்கிறதும் இங்கிலாந்துலேருந்து எடுத்தது தான். ஸோ பைகேமரலிசம் இந்தியாவில் எல்லா ஸ்டேட்லேயும் இருக்கா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஸோ எந்தெந்த ஸ்டேட்டில் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதுதான் இந்தியா அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. ஸோ ஓகேவா, கொஞ்சம் இந்தியா மாதிரி இருக்காது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு 3 ஸ்டேட் வரும். ஓகேவா, ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானா, அண்ட் இங்கே மகாராஷ்டிரா, இங்கே பீகார் அண்ட் உத்தரப்பிரதேஷ். ஓகேவா, ஸோ இந்த 6 ஸ்டேட்டில் தான் இரு அவை பாராளுமன்ற முறை, பைகேமரலிசம் அப்படிங்கிறது இருக்குது. ஓகே, அடுத்தது அமைச்சரவை மற்றும் அதன் தலைவர், பிரதமர். ஓகே, ஸோ அந்த கலெக்டிவ்லி ரெஸ்பான்சிபிள் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்க அண்ட் பிரைம் மினிஸ்டர், இந்த மெத்தடும் எங்கேருந்து தான் எடுத்திருப்பாங்கன்னா இங்கிலாந்துலேருந்து தான். அதுக்கப்புறம் சிங்கிள் சிட்டிசன்ஷிப் அப்படிங்கிறது, அப்புறம் ரூல் ஆஃப் லா, சட்டம் இயற்றும் முறை, ஆக்சுவலாக சட்டம் இயற்றும் முறை, ப்ரொசீஜர் டு மேக்கிங் லா அப்படிங்கிறது. அடுத்தது ரூல் ஆஃப் லா அப்படிங்கிறதும் இங்கிலாந்துலேருந்து தான். பாராளுமன்ற சலுகைகள், சில ப்ரிவிலேஜஸ் அப்படிங்கிறது பார்லிமெண்ட்டுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ப்ரிவிலேஜஸ் ஆல்சோ டேக்கன் ஃப்ரம் borrow from இங்கிலாந்து. அதுக்கப்புறம் சட்டமன்ற நடைமுறைகள், ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ்
அந்த ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம். அப்புறம் அமைச்சரவையின் கூட்டு பொறுப்பு, கலெக்டிவ்லி ரெஸ்பான்சிபிள் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அப்படிங்கிறவங்க வந்து இங்கிலாந்துலேருந்து தான் எடுத்திருப்பாங்க. அப்புறம் சபாநாயகர் முறை, அந்த ஸ்பீக்கர், அப்புறம் ரிட்ஸ் நீதி பேராணைகள். ஸோ இது எல்லாமே இங்கிலாந்துலேருந்து எடுத்தது. ஸோ எல்லாமே இங்கிலீஷ்லேயும் டேர்ம் சொல்லிட்டேன். ஓகேவா. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்கா. ஸோ அமெரிக்காலேருந்து என்னெல்லாம் எடுத்திருப்பாங்கன்னா மெயினாக ப்ரீஆம்பிள், அப்புறம் ஃபண்டமெண்டல் ரைட்ஸு, அப்புறம் நீதி புனராய்வு. ஓகேவா. ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படிங்கிறது அமெரிக்காலேருந்து எடுத்தது தான். அப்புறம் இண்டிபெண்ட் ஜுடிஷியரி அப்படிங்கிறது, அதுக்கப்புறம் தலைமை நீதிமன்ற முறை. ஸோ சுப்ரீம் கோர்ட் அப்படிங்கிற ஒரு கான்செப்டும் இங்கேருந்து தான் எடுத்திருப்பாங்க. அப்புறம் வந்து வைஸ் பிரசிடென்ட். ஓகேவா. பிரசிடென்ட் வந்து இங்கிலாந்துலேருந்து எடுத்தது, வைஸ் பிரசிடென்ட் அமெரிக்காலேருந்து எடுத்தது. இம்பீச்மெண்ட் ஆஃப் பிரசிடென்ட், குடியரசுத் தலைவரோட பதவி நீக்கம், ஆர்டிகல் 61 சொல்லுவோம் இல்லையா, ஸோ அதுவும் இங்கேருந்து தான். உச்சநீதிமன்ற உயர்நீதிமன்ற நீதிபதிகளோட பதவி நீக்கம், ஸோ இதுவும் அமெரிக்காவிலேருந்து தான் எடுத்திருப்பாங்க. எழுதப்பட்ட அரசியலமைப்பு சட்டம். ஓகேவா. ஸோ ரிட்டன் கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறதும் அமெரிக்காவை பேஸ் பண்ணதான். துணை குடியரசுத் தலைவரோட இம்பீச்மெண்ட் பற்றி பேசுகிறதும் அந்த ப்ரொசீஜருமே வந்து அமெரிக்காவிலேருந்து தான் எடுத்திருப்பாங்க. ஸோ இது எல்லாம் அமெரிக்காவிலேருந்து எடுத்தது. அடுத்தது அயர்லாந்து. ஐரிஷ் கான்ஸ்டியூஷன்லேருந்து என்னெல்லாம் எடுத்திருப்பாங்க, டிபிஎஸ்பி, அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடுகள், டிரெக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அப்படிங்கிறது ஐரிஷ். அடுத்தது ஆல்ரெடி சொன்ன குடியரசுத் தலைவர் முறை தான் இங்கிலாந்துலேருந்து எடுத்திருப்பாங்க. குடியரசுத் தலைவருக்கான தேர்தல் முறை வந்து அயர்லாந்துலேருந்து எடுத்திருப்பாங்க. ஓகேவா, குழப்பிக்க கூடாது. அதே போல் ராஜ்யசபாவோட நியமன உறுப்பினர்கள். ஓகே. ஸோ குடியரசுத் தலைவர் வந்து ஒரு 12 பேரை வந்து நியமனம் பண்ணுவார் இல்லையா, ஸோ அது வந்து அயர்லாந்துலேருந்து எடுத்தது தான். ஓகே. நாமினேட்டிங் மெம்பர்ஸ் ஆஃப் ராஜ்யசபா. ஓகே. ராஜ்யசபாவோட நாமினேட்டிங் மெம்பர்ஸ், அந்த ப்ரொசீஜர் அயர்லாந்துலேருந்து எடுத்தது. அடுத்தது ஆஸ்திரேலியா. ஸோ ஆஸ்திரேலியாவிலேருந்து என்னெல்லாம் எடுத்திருப்பாங்கன்னா பொதுப்பட்டியல், கன்கரண்ட் லிஸ்ட்டு, அதுக்கப்புறம் ட்ரேட் அண்ட் காமர்ஸ், இண்டிபெண்ட் ட்ரேட் அண்ட் காமர்ஸ், அப்புறம் பாராளுமன்றத்தோட கூட்டுக்கூட்டம், ஜாயின்ட் சிட்டிங், அடுத்தது சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப். ஸோ இது எல்லாமே வந்து ஆஸ்திரேலியாவிலேருந்து எடுத்திருப்பாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வெய்மர் குடியரசு அல்லது ஜெர்மனி. ஸோ இங்கேருந்து என்னெல்லாம் எடுத்திருப்பாங்கன்னா நெருக்கடி நிலை பிரகடனப்படுத்துதல், ஸோ செயல்படுத்துறது. இந்த எமர்ஜென்சி டைமில் வந்து இது பண்ணுறாங்க இல்லையா, அது அப்போது அதே மாதிரி நெருக்கடி நிலை பிரகடனத்தின் போது அடிப்படை உரிமைகளை நிறுத்தி வைத்தல் அப்படிங்கிறதும் இந்த ஜெர்மனிலேருந்து எடுத்தது தான். அடுத்தது ரஷ்யாவிலேருந்து என்னெல்லாம் எடுத்திருப்பாங்க அப்படின்னா ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், அப்புறம் நம்ம ப்ரீஆம்பிளில் வந்து சோஷியல் எக்கனாமிக்கல் பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ் அப்படிங்கிற ஒரு வேர்டு இருக்கும், சமூக பொருளாதார அரசியல் நீதி. ஸோ அதுவுமே ரஷ்யாவிலேருந்து தான் எடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் நீதியின் மாண்புகள் அப்படிங்கிறதும் இங்கேருந்து எடுத்தது தான். அடுத்த ஃப்ரான்ஸ்லேருந்து ரிப்பப்ளிக், அப்புறம் சமத்துவம், சுதந்திரம், சகோதரத்துவம், சோஷியலிஸ்ட், செக்யூலர் அண்ட் ஃப்ரெட்டர்னிட்டி. ஓகேவா. இது மூணுமே வந்து ஃப்ரான்ஸ்லேருந்து எடுத்திருப்பாங்க. ஓகே. அடுத்தது சவுத் ஆஃப்ரிக்கா. ஸோ சவுத் ஆஃப்ரிக்காலேருந்து என்னெல்லாம் எடுத்திருப்பாங்க அப்படின்னா அரசியலமைப்பு சட்ட திருத்தம், ஆர்டிகல் 368 எடுத்திருப்பாங்க. ராஜ்யசபா உறுப்பினர்களுக்கான தேர்தல் முறை. ஓகேவா. ஸோ ராஜ்யசபா மெம்பர்ஸ்க்கான எலெக்ஷன் அந்த ப்ரொசீஜரும் சவுத் ஆஃப்ரிக்காலேருந்து தான் எடுத்திருப்பாங்க. மெயினாக இது முக்கியம், அமெண்ட்மெண்ட் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் borrowed ஃப்ரம் சவுத் ஆஃப்ரிக்கா. அடுத்தது கனடாலேருந்து என்னெல்லாம் எடுத்திருப்பாங்கன்னா கூட்டாட்சி அதிகாரம், எஞ்சிய அதிகாரங்களின் பகிர்வு. ஓகேவா. இது வந்து 12th புக்கில் உங்களுக்கு தப்பாக கொடுத்துருப்பாங்க, ஸோ அதை மாற்றிக்கோங்க. ஆக்சுவலாக கன்கரண்ட் லிஸ்ட்டு, பொதுப்பட்டியல் அப்படிங்கிறது ஆஸ்திரேலியாவிலேருந்து எடுத்திருப்பாங்க. ரெசியூடரி பவர்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஓகே. ஸ்டேட் லிஸ்ட், சென்ட்ரல் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட்டு. ஸோ இது மூணுலேயுமே இல்லாத சில இது வந்து ரெசியூடரி பவர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து ஃபுல்லாக சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட தான் இருக்கும். அந்த ரெசியூடரி பவர்ஸ் வந்து எங்கேருந்து எடுத்திருப்பாங்கன்னா கனடாலேருந்து எடுத்திருப்பாங்க. அதே போல் வலுவான மத்திய அரசு கட்டமைப்பு. ஸோ நம்மளோடது என்ன தான் ஒரு ஃபெடரல் கண்ட்ரி, கூட்டாட்சி தான் அப்படின்னு சொன்னாலும் இது எப்படி அப்படின்னா மத்தியில் வலிமையான ஒரு கூட்டாட்சி. ஓகேவா. சென்டரில் ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஃபெடரல் சிஸ்டம் தான் நம்ம இந்தியன் ஃபெடரல் சிஸ்டம். அண்ட் தட்ஸ் பேஸ்ட் ஆன் த கெனடியன் கான்ஸ்டியூஷன். ஓகேவா. ஸோ அது இம்பார்ட்டண்ட் ஒன், இது நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த கூட்டாட்சி தத்துவங்கள் அப்படிங்கிறது 1935 ஆக்ட், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட்லேருந்து எடுத்திருப்பாங்க. பட் வலுவான மத்திய அரசு கட்டமைப்பு அப்படிங்கிறது, ஸ்ட்ராங்
ஃபெடரல் சென்டர் அப்படிங்கிறது கனடாலேருந்து எடுத்திருப்பாங்க. அடுத்தது மத்திய அரசு மாநில ஆளுநரை நியமித்தல் அப்படிங்கிறதும் கனடா தான். உச்சநீதிமன்றத்தோட நீதி ஆலோசனை வழங்கும் முறை அதுவும் கனடா தான். அடுத்தது ஜப்பான்லேருந்து என்ன எடுத்திருப்பாங்கன்னா சட்டத்தினால் நிறுவப்பட்ட செயல்முறை அப்படிங்கிறது எடுக்கப்பட்டிருக்கும். சுவிட்சர்லாந்துலேருந்து கூட்டாட்சியின் வரம்புக்குட்பட்ட அதிகாரங்கள் அப்படிங்கிறத எடுத்திருப்பாங்க. ஓகேவா? ஸோ இது எல்லாமே வந்து கொஷின் ஏரியா தான். இதில் எல்லாமே மேக்ஸிமம் வந்து கொஷினில் கேட்டிருப்பாங்க. இந்த நான் ரவுண்ட் பண்ணியிருப்பேன் ஆல்ரெடி. ஸோ அதெல்லாம் இம்பார்ட்டன்ட். அது இல்லாமல் ரஷ்யாவிலேருந்து எடுத்தது இம்பார்ட்டன்ட். அப்புறம் இந்த ஜெர்மனி வெய்மர். ஓகே, ஸோ இது இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நான் பிடிஎஃப் கொடுக்குறேன். அண்ட் இடையில கேட்ட கொஸ்டின்ஸ்க்கும் வந்து ஆன்சர் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டாபிக் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக், மேக்கிங் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது. ஸோ ஃபஸ்ட்டு யார் ஐடியா கொண்டு வந்தாங்க, ஸோ என்னெல்லாம் ப்ரொசீஜர்ஸ், கேபினெட் மிஷன், ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறத மேக் பண்ணியிருப்பாங்க. ஃபஸ்ட் மீட்டிங், செகண்ட் மீட்டிங், தேர்ட் மீட்டிங்ஸ் எல்லாம் இங்கெல்லாம் நடந்துச்சு. ஸோ எந்த டேட்டில் நடந்துச்சு அண்ட் இதெல்லாம் எப்போ அடாப்ட் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ ஃபஸ்ட்டு ஜென்ரல் எலெக்ஷன் அண்ட் எத்தனை கமிட்டிஸ் இருந்துச்சு, அப்புறம் வந்து மேஜர் கமிட்டிஸோட ஹெட்ஸ் எல்லாம் யார் அப்படின்னு பார்த்துருக்கோம். அப்புறம் டிராஃப்டிங் கமிட்டி பற்றி பார்த்துருக்கோம். ஓகேவா? ஸோ இதுதான் மேக்கிங் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன். ஸோ ஆல்சோ சோர்சஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன்ஸ் எதுவுமே இதில் கவர் பண்ணியாச்சு. ஓகேவா? ஸோ இந்த டாபிக் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லலாம். அண்ட் கேட்ட இடையில ஒரு 7 to 8 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கேன், அதுக்கும் ஆன்சர் பண்ணிடுங்க. ஏதாவது டவுட் இருந்தாலும் சொல்லுங்கள். ஓகேவா? ஃபைன். நாளைக்கு வந்து என்ன டாபிக் பார்க்கலாம் அப்படின்னா இந்திய அரசியலமைப்பின் முக்கிய சிறப்பு அம்சங்கள். ஓகே, சாலியன் ஃபீச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ அது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஓகே, அதுக்கு கூடயே ப்ரீஆம்பிளும் பார்த்துடலாம். ப்ரீஆம்பிளும் சாலியன் ஃபீச்சர்ஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷனும் நாளைக்கு கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ சீக்கிரம் முடிச்சுட்டு அப்படியே ரிவிஷன் அப்படிங்கிறது பார்க்கலாம். பாலிட்டி வந்து ரொம்ப முக்கியம். ஓகேவா? பாலிட்டியில் தான் நிறைய கொஷின்ஸ் கேட்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த யூனிட் 6 அப்படிங்கிறது அதில் நிறைய கேட்பாங்க. எக்கனாமிக்ஸ். ஓகே, ஸோ அது ஒரு டாபிக் இருக்குது. எக்கனாமிக்ஸும் ஸோ எக்கனாமிக்ஸ் அதில் வந்து ஆல்மோஸ்ட் 40 கொஷின்ஸ்ன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ அது நிறைய கேட்பாங்க. ஓகே, ஸோ அது பார்த்துக்கலாம். ஃபைன், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் வேறு ஏதாவது வீடியோ அண்டு தமிழ். ஓகே, தமிழுக்கு நான் வீடியோ கொடுக்குறேன், இலக்கணம் பேஸ் பண்ணி அது கொஞ்சம் ரெஃபர் பண்ணிட்டுருக்கேன், அதுவும் நான் கொடுக்குறேன். ஓகே, பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.